சார் தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. பிரச்சார பணிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய இந்த நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், எதிர்க்கட்சி வேட்பாளர்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இன்னும் ராசிபுரத்துக்கு வேட்பாளரே அறிவிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். காரணம் மக்களிடத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு. இந்த வரவேற்புக்கு காரணம் 5 ஆண்டு காலமாக முதலமைச்சர் அவர்களால் இந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களிடத்திலே நேரடியாக போய் சேர்ந்துருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டத்தில் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கறது, இது எல்லாம் மக்களை போய் நேரடியாக சென்று சேர்ந்திருக்கிறது. முதியோர் உதவித்தொகையை உயர்த்தியிருக்கிறோம், மகளிர் சுய உதவிக்குழு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். இப்படி மக்களுக்கு நேரடி பலன்கள் கிடைத்திருக்கிறது. காலை உணவு திட்டத்தில் இப்போ கூட தேர்தல் அறிக்கையில் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், இதையெல்லாம் மக்களிடத்தில் நேரடியாக போன திட்டங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 40 ஆண்டு காலமாக எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டம். ராசிபுரம் முழுக்க எங்கேயுமே குடிநீர் பிரச்சனை இல்லை என்று எங்களால் அடித்து கூற முடியும். அந்த அளவிற்கு ராசிபுரத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறோம். தொழில் புரட்சி ஏற்படுத்த டைட்டில் பார்க் திட்டத்தை இப்போ கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இப்படி ராசிபுரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்திருக்கிறோம். இப்போ ராசிபுரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கே போதமலைன்னு இருக்குது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த மக்கள் தனித்து விடப்பட்டார்கள். அவர்களுக்கு இப்பொழுது போதமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பட்டு விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு பட்டு ஏல மையத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இப்படி அனைத்து விஷயங்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டம் முழுக்க எங்களால் அடித்து சொல்ல முடியும், இது குடிசை இல்லாத மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். கலைஞர் கனவுள்ள திட்டத்தின் மூலமாக வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் 3,00,000 3,00,000 பணம் கொடுத்துருக்குறோம். இந்த 3,00,000 ரூபாய் பணம் ஏறத்தாலும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 9,000 பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. இலவச வீட்டுமனை பட்டா 40,000 பேருக்கு மேல் வழங்கியிருக்கிறோம். இதே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாரைக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய பட்டா வழங்கியிருக்கிறோம். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டால் நாமக்கல்லில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது, சுற்றுவட்ட சாலையை அமைத்திருக்கிறோம். நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தை கட்டியிருக்கிறோம். அதே போன்று மோகனூருக்கு தனி குடிநீர் திட்டம் ஏற்படுத்தியிருக்கிறோம். நயனாமலைக்கு சாலை அமைத்து இப்போ பக்தர்கள்லாம் போகின்ற வசதிக்காக நயனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் இந்த 5 ஆண்டு கட்டமைப்பில் நாம் செய்திருக்கிறதா இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தில் எங்கு பார்த்தாலும் மக்களிடத்திலேயும் இயக்கத்தை சார்ந்த தோழமை கட்சி சார்ந்த அனைவரிடத்திலும் மிக எழுச்சியாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கான அடையாளங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆமாம், எப்படி அடையாளம்னு சொன்னால் இந்த நாமக்கல் மாவட்டம் தனியாக பிரிஞ்சது 1996ஆம் ஆண்டு. இந்த மாவட்டத்திற்கென ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. இப்போ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்திற்கு தனியாக ஆவின் பால் பணியை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு காலப்பநாயக்கம்பட்டி சேந்தமங்கலம் பகுதியில் முழுக்க குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். துறையூர் சாலையை அகலப்படுத்தியிருக்கிறோம். இப்படி தொழில் புரட்சிக்காகவும் மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புகளை செய்திருக்கிறோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும்போது நிறைய வளர்ச்சி திட்டங்கள் ராசிபுரம் பகுதியில் இருக்குது. இப்போது நீங்கள் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது தெரியல மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, மீண்டும் திமுக தான் வருன்ற எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? கட்டாயம் நாங்கள் இப்போ இன்றைக்கி பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறோம். நாங்கள் மக்களுடைய அந்த வரவேற்பை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் மக்கள் உற்சாகமாக இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் செய்திருக்கிற திட்டங்களும் சாதனைகளும் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது.